ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ரெசிபி. அதாவது கோதுமை வந்து அவங்க அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அந்த இப்போ சாப்பிட பிடிக்காதப்ப இந்த மாதிரி கிச்சடியோ அல்லது ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வெஜ் புரோக்கன் ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வீட் டாலியா அந்த ஆர்கானிக் தட்டு, அது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டு இது எடுத்திருக்கேன். அதாவது உடச்ச கோதுமை இந்த மாதிரி இருக்கும். அதாவது குருண அரிசி இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ரவை மாதிரி இருக்காது, நல்லா பெருசாகவே இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. பாருங்கள், இது வந்து ரவை எவ்வளோ சிறுசாக இருக்குது. ஆனால் இந்த வீட் டாலியா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது குருணை மாதிரி தான் இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நமக்கு விருப்பமான காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் அப்புறம் பீன்ஸ் அப்புறம் பொட்டேட்டோ அந்த 3 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பீஸ் சேர்த்துக்கலாம், அதாவது பட்டாணி சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வதக்கும் போது கூட கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துருக்கேன், அதனால் நான் அதை சேர்க்கலை. இதுவே நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இல்லை உங்கள் காரத்தங்க தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புதினா இலை அது கொஞ்சம், அப்புறம் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படி கருகன ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு இப்போ இந்த நம்ம வேக வச்ச காயோடு சேர்த்துக்கலாம். காய் வந்து ஃபஸ்ட் நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கிறதுலே நல்லா வெந்துடும். ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. ஏன் நம்ம வந்து இதை வறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு வந்து 1 கப் வீட் ரவாவுக்கு வந்து நான் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை எலுமிச்சப்பழம் அதுலேருந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. சேர்த்துட்டு 2 விசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வீட் ரவா கிச்சடி ரொம்ப சூப்பராக எழுதிச்சு. ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ரெசிபி. பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து சூடாக இருக்கிறனால எப்படி இருக்குது, ஆறிடுச்சு நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெந்திருக்கும். அப்புறம் நம்ம வறுத்தனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுங்கள். குட்டீஸ்க்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.